தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். திமுக ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிற முதல் கட்சி பிஜேபி தான். அதற்கு துணை போறது எடப்பாடி தான். பிஜேபியை நம்பி போனா இதுதான் கதிங்கிறதுக்கு எல்லாருக்குமான பாடம் தான் செங்கோட்டையினுடைய இந்த எபிசோடு. அவமானகரமான உண்மை இது. அதிமுக தொண்டை ஒவ்வொருத்தரும் உள்ளுக்குள்ள வேதனைப்படுறாங்கிறத அந்த தொண்டர்களை அறிஞ்சவங்களுக்கு தெரியும். நான் திரும்ப சொல்றேன், கடவுள் தான் அந்த கட்சியை காப்பாற்றணும். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். பத்திரிகையாளர் திரு SP லட்சுமணன் அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. தாவேகாவில் இணைந்திருக்கிறார் செங்கோட்டையன் அவர்கள். செங்கோட்டையன் ஏன் இவ்வளவு நாள் அரசியல்ல இருந்துட்டாரு? அப்போ எம்ஜிஆருடைய தொண்டராகவே இருக்கிறேன்னு விலகி இருந்திருக்கலாமோ? இது போய் தாவேகால சேர்றது அப்படிங்கிறது அவருடைய மதிப்பை அதை குறைத்துக் கொள்வதாக இந்த விமர்சனத்தையும் அவர் எடை போட்டு பார்த்திருப்பார். அது அவருடைய தனிமனித உரிமை. அதனுடைய பலனையும் பலவீனத்தையும் அல்ல அதனுடைய பிளஸையும் மைனஸையும் அவர் தான் அனுபவிக்க போறார். இப்ப அடுத்து OPS டிடிவியோட நகர்வு எப்படி இருக்கும்? OPS சொல்றது கழகமா அதை மாற்ற போகிறேன் அப்படிங்கிறாரு. இப்ப என்ன ஒரு முடிவுல அவங்க இருக்கிறாங்க? தேர்தலில் போட்டியிடணும்னா ஒரு அமைப்பு வேணும். நீங்க குழுலாம் நின்றுலாம் தேர்தலில் போட்டியிட முடியாது. சின்னம் கிடைக்கிறதுல சில சிக்கல்கள் வரலாம். அதுக்காக ஏதாவது ஒரு பேர்ல ஒரு கட்சியை ஆரம்பிக்கணும்னு அவர் நினைக்கலாம். சரி, ஆரம்பிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தினகரன் OPS ஒன்னா இருந்தா தனியா போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு அணியில போய் சேருவாங்க. சேர்ந்து அவங்க முடிவை அறிவிச்சாதான் இம்பாக்டை பத்தி நம்ம பேச முடியும். ஆனா உடனே இப்ப இந்த இடைப்பட்ட ஒரு 5 மாதத்துக்குள்ள ஒரு கட்சியை ஆரம்பிக்க முடியுமா OPS அவர்கள்? இல்ல, OPS ஏன்னா அந்த கட்சியை ஆரம்பிச்சுட்டு இந்த இயக்கத்தை ஆட்சி அரியணையில் அமர்த்தும் வரை நான் ஓய மாட்டேன்னு சத்தியமா பிரஸ்ல சொல்ல மாட்டார். அந்த தேர்தலில் 5 சீட்டோ 10 சீட்டோ கிடைச்சா போட்டியிடுறதுக்கு ஒரு அடையாளம் வேணும். அவருடைய நோக்கம் அவ்வளவுதான். அந்த இயக்கத்தை வளர்த்தெடுத்து இண்டு இடுக்கு மூளை முடுக்கெல்லாம் பயணித்து இந்த இயக்கத்தை வளர்த்தெடுப்பது தான் என் லட்சியம் அப்படியே சொல்ல போறாரு. அவர் வயசு என்ன, 45 46? நக்கல் பண்ணல. எல்லாத்தையும் நம்ம யோசிக்கணும் பிராக்டிக்கலா. இன்னொரு இயக்கத்தை புதுசாக ஆரம்பிச்சு அதை வழி நடத்தி இதெல்லாம் நடக்காத. தேர்தலில் போட்டிடுறதுக்கு ஒரு இயக்கம் வேணும். அதுக்காக ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். பண்ணிட்டு அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு அறிவிச்ச பிறகு நம்ம விவாதிக்கலாம். இல்ல, இந்த இடத்துலதான் நான் இந்த கேள்வி கேட்கிறேன். அதாவது என்னன்னா, 5 மாதத்துக்குள்ள ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுங்கிறது ஒரு நடக்காத காரியம். ஒரு ப்ரொசீஜர்ஸ் நிறைய இருக்கு. 90 நாள் அந்த ஷார்ட் ப்ரொசீஜரா பண்ணணும்னா தேர்தல் ஆணையம் அந்த இதுக்கு வரணும். இப்ப தேர்தல் ஆணையத்தோட சப்போர்ட்டோட இவர் இதெல்லாம் பண்றாரு அப்படின்னா அப்போ NDA கூட்டணிக்கு தானே போற மாதிரியான ஒரு சூழ்நிலை அமையும். இல்ல, அப்படி இல்ல. கட்சியை தொடங்குறதுக்கெல்லாம் உடனே NDAவோட சப்போர்ட் பிஜேபியோட சப்போர்ட் அந்த அளவுக்கு திறந்தால் போல தேர்தல் முதல்ல 7 பேர் சேர்ந்தாலே 11 பேர் சேர்ந்தாலே எல்லாம் கட்சி இப்போ 100 பேர்னு அதை ஆக்கியிருக்காங்க. நிச்சயமா OPS முன்னாடி 100 பேர் இருப்பாங்கன்னு நான் நம்புறேன். இல்ல, இவங்க அடுத்து விஜய் பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது 2 ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டானே. ஒண்ணு விஜயோட சேரலாம், இல்ல எடப்பாடிக்கு ஒரு பாடம் புகட்ட திமுகவுடைய அணியிலேயே நாங்க போய் கூட்டணி வைக்கிறோம்னு சொல்ல மாட்டாங்கன்னு ஏதாவது சொல்ல முடியுமா? இல்ல அதிமுக உடனான கூட்டணிக்கு கதவுகள் ஜன்னல் எல்லாம் அடைச்சிடுச்சுன்னு சொல்றோம் விஜய்க்கு. அது நடக்கவே நடக்காது. இன்னைக்கு நீங்களும் சொல்ல முடியாது, நானும் சொல்ல மாட்டேன். வெட்கம் கெட்ட இந்த களத்துல என்ன வேணாலும் நடக்கும். செங்கோட்டையன் அந்த படத்தை எடுக்கிறதுக்கே தயங்குறாருங்கிறீங்க, ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை. அப்ப டிடிவி அம்மா ஆட்சியை கொண்டு வருவோம்னு சொல்ற டிடிவியும் வார்த்தைக்கு வார்த்தை அம்மா அம்மான்னு சொல்ற OPSம் எப்படி திமுக பக்கம் போவாங்க? அப்படி போன பிறகு போறதை அறிவிச்ச பிறகு நம்ம அதை விவாதிக்கலாம். ஏன் அந்த வார்த்தையை சொல்றாங்க, அந்த முடிவை எடுப்பதற்கு அவர்களை தூண்டியது யார், அந்த சூழலுக்கு அவர்களை தள்ளியது யார் அப்படின்னு அவங்க சில நியாயங்கள் சொல்லுவாங்க இல்லையா? சொன்ன பிறகு விவாதிக்கலாம். சரி, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை 2026 தேர்தல் எல்லாருடைய ஒரு விமர்சகர்களுடைய ஒரு பார்வை எப்படி இருக்குன்னா, திமுக அது அந்த அணிக்கான பலம் அப்படியே இருக்கு, முதல் இடத்துல அது இருக்கு. இப்ப அடுத்தது 2வது இடம் 3வது இடத்துக்கு தான் போட்டி வரும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இது திமுக ஆட்சிக்கு வரணும்னு திமுக நினைக்குதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நான் நினைச்சேன்னா அது தப்பா இருக்கும். திமுக ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிற முதல் கட்சி பிஜேபி தான். அதற்கு துணை போறது எடப்பாடி தான். ஏன்னா 21 நடந்த அதே தவறுகளை அல்லது அவர்கள் பார்வையில சொன்ன அதே தன்னம்பிக்கையுடன் கூடிய கணக்குகளை இந்த முறையும் பிஜேபி போடுறாங்க. செங்கோட்டையின் விஷயத்தை எடுத்துக்கோங்க. அவரை நம்ப வச்சு கழுத்தறுத்த மாதிரி டெல்லிக்கு ரகசியமா திருட்டுத்தனமா சில நேரம் தெரிஞ்சு வர வச்சு பேசி அதை மீடியாக்கள்ல செய்தியாக்கி ஏதோ ஒன்று அவர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சாங்கல்ல, அப்படி நம்பி ஏமாந்தவர் அல்லது நம்பி தவிச்சுக்கிட்டு இருக்கிறார் கடந்த 5 நாளா. அல்லது இந்த முடிவு எடுக்கிறதுக்கு 2 நாள் முன்னாடி வரைக்கும் பிஜேபி சொல்லி தான் செஞ்சேன்றார். 3வது நாள் இல்லை பிஜேபி எதுவும் சொல்லலைங்கிறார். இந்த தடுமாட்டத்தில் இருக்கிறாரே, அவர் நம்ம ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணுவோம், ஒரு ஆறுதல் சொல்லுவோம், இல்லை கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொல்லுவோம், நம்பிக்கை கொடுப்போம்னு ஒண்ணுமே செய்யலை பிஜேபி. பிஜேபியை நம்பி போனா
இதுதான் கதிங்கிறதுக்கு எல்லாருக்குமான பாடம் தான் செங்கோட்டையனுடைய இந்த எபிசோடு. சரி, அப்ப இருக்கிற நீங்க ஒரு அணி அமைச்சிட்டீங்க என்டிஏல, தமிழ்நாட்டில் என்டிஏல முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி தான் அறிவிச்சிட்டீங்க. அவர் 150 தொகுதி பிரச்சாரம் பண்ணி முடிச்சிட்டார். அந்த அதிமுக ஏதோ ஒரு பலவீனத்தை செங்கோட்டையன் ஏற்படுத்துவாரா? ஒரு 100 ஓட்டை இழக்க செய்வாரா? குறைஞ்சபட்சம் 100 ஓட்டு போகும் நம்புறீங்களா? அப்ப ஏதோ ஒரு பலவீனத்தை ஏற்படுத்துற அளவுக்கு ஒரு முடிவு நடக்க போகுது, அதை தடுக்கணும்னு நினைக்காம வேடிக்கை பார்த்தா அதிமுக பலவீனப்பட்டா யாருக்கு லாபமா இருக்கும்? அப்கோர்ஸ் திமுக தான். அப்ப பிஜேபியினுடைய நோக்கம், நான் சும்மா விமர்சனத்தை வைக்கல, திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முழு மூச்சாக உழைக்கிற முதல் கட்சி பிஜேபி தான். ஒண்ணு. அதிமுக நாடாள் 21 தன்னம்பிக்கையோட நம்ம யாரும் வேணாம்னு இறங்கணும், ஆட்சியை பறிகொடுத்தோம். சரி, 24 சரியான கணக்கு போடாம அவசரப்பட்டு பிஜேபி விட்டு வெளியில வந்தோம். அதிமுக வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு 7 தொகுதிகளில் டெபாசிட் போற அளவுக்கு படுதோல்வி. வாக்கு சதவீதம் 33 தொகுதிகளில் போட்டியிட்டும் 22% தான். 40-40 சொல்ல 33ங்கிறது கிட்டத்தட்ட 80% மேலான தொகுதிகளில் போட்டிட்டு 21-22% வாக்குங்கிற அளவுக்கு குறைஞ்ச பிறகும் நான் இப்பயும் யாரையும் சேர்க்க மாட்டேன், இணைப்பை பத்தியெல்லாம் யாரும் பேசாதீங்கன்னு ஒரு இதை போட்டுட்டு அதன் மூலமா என்ன ரிசல்ட் வரும்? இப்ப எதனால இந்த விமர்சகர்கள்லாம் சும்மா அவங்களுக்குலாம் ஆசையா திமுகவை எப்படியாவது அரியணையில் அமர்த்திடணும்னு இருக்கிற யதார்த்தத்தை பேசுறாங்க. இன்னைக்கு இருக்கிறபடி 4 அணின்னு அமைஞ்சா அது நிச்சயமா திமுகவுக்கு தான் சாதகமா இருக்கும். அப்ப எடப்பாடி தன் பிடிவாதத்தால் அவர் மறைமுகமாக எதுக்கு உதவுறார்? திமுக ஆட்சியில் வருவதற்கு உதவுகிறார். இந்த 2 பேரும் உழைச்சது போகதான் மீதி திமுக நினைக்கும், சரி நம்மளும் கொஞ்சம் ஆட்சிக்கு திருப்பி வருவோம்னு. நான் நக்கலா சொல்லல, முழுக்க நடைமுறையை சொல்றேன். நான் அவமானகரமான உண்மை இது. அதிமுக தொண்டை ஒவ்வொருத்தரும் உள்ளுக்குள்ள வேதனைப்படுறாங்கிறத அந்த தொண்டர்களை அறிஞ்சவங்களுக்கு தெரியும். நான் திரும்ப சொல்றேன், கடவுள் தான் அந்த கட்சியை காப்பாற்றணும். ஆனா இந்த ஒன்றிணைந்தால் தான் அதிமுக பலமா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நேரட்டிவ் செட்டா? இபிஎஸ் அப்படி இல்லை, நீ விட்ட வரைக்கும் சரி, துரோகிகள் ஒழிஞ்சாங்க, இனிமே அந்த கட்சி காப்பாற்றப்படுங்கிறது அவருடைய ஸ்டாண்டா இருக்கு. ஆனா இது உடஞ்சிருச்சுன்னு திமுக சொல்றதையே இப்படி சொல்றதுங்கிறது ஒரு நேரட்டிவ் செட். திமுக யார் சொல்றா? அதிமுக உடஞ்சிருச்சுன்னு யாரு சொல்றா? திமுக தொண்டை எல்லாரும் கட்சி ஒன்னா இருக்குன்னு சொல்றானா? ஒரு 100 அதிமுக காரண்ட சர்வே எடுங்க, கட்சி ஒன்னா இருக்கா உடஞ்சிருக்கான்னு கேளுங்க. திரும்ப மனசுல பதிய வைக்கிறாங்களா? ஏன் ஊர் என்ன பூட்டு அறைக்குள்ளே நடந்துச்சு? எல்லாம் செங்கோட்டையனை நீக்கிறதா அறிக்கை பத்திரிகைகளுக்கு தானே வந்துச்சு, இல்ல இன்டர்னல் சர்க்குலர்ல வந்துச்சா? சொல்லுங்க. சரி, வெளியில தான் வந்தது. ஆனா ரகசியமா நடந்த மாதிரி எங்க உடைஞ்சிச்சுன்னு கேக்குறீங்க? இது மாதிரி ஒவ்வொருத்தர் போறதும் அது உடைஞ்சிருச்சுன்னு சொல்றது, இது மாதிரி எல்லா கட்சிகளும் சந்திச்சுட்டு வந்தது. ஒவ்வொருத்தரும் உங்க வாயிலே வருது. ஒருத்தன் போனாலும் இழப்புன்னு நினைக்கிறவன் தான் தலைவன்ற அடிப்படையை நினைச்சுக்கிட்டு அந்த கேள்வி கேளுங்க. புரியுதுங்களா? இன்னொன்னு, சரி அது பிரிஞ்சிருச்சுன்னா எவ்வளவு நாளைக்கு நீங்க வேடிக்கை பார்ப்பீங்க? திமுக சொல்லிதான் அது பிரியுதுன்னு நீங்க நினைக்கணுமா? ஏன் உங்களுக்கு தெரிய வேண்டாமா? துரோகம் செஞ்சவங்கன்னா நீங்க என்ன துரோகம் இன்னைக்கு வரைக்கும் யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்கீங்களா? துரோகத்தின் நான் அரசியல் பேசக்கூடாது, நான் விமர்சனம் தான் பண்ணணும். ஆனாலும் ஒரு வார்த்தையை தமிழ்நாடு வரலாறு மறக்கவே மறக்காது. எடப்பாடி யாரால் முதலமைச்சர் ஆனால் எப்படி ஆனார்லாம் 100 தடவை எல்லாரும் பேசிட்டாங்க. அந்த சம்பவத்தை நினைச்சு பார்த்தா துரோகத்தின் முதல் உதாரணம் யாருன்னு சொல்லுங்க. நீங்களே உங்க மனசாட்சியை முடிவு பண்ணட்டும், இதை பார்க்குறவங்களும் முடிவு பண்ணட்டும். அரசியல்ல இது சாகசமா தெரியலாம். அவங்க ஒரு எடப்பாடி பார்வையில தினகரனோ ஓபிஎஸ்ஸோ ஒரு துரோகம் பண்ணதை அவர் நினைச்சா தான் பண்ணது என்னன்னு அவர் கண்ணாடி முன்னாடி நின்று முதல்ல யோசிச்சு பார்க்கணும். இதுல எல்லாமே அடங்கியிருக்கு. சரி, நிறைவாக இப்போ விஜய் கட்சிக்கான வாய்ப்புகள் அப்படிங்கும்போது, இப்போ திமுக நீங்க சொன்னீங்க இல்லையா, முதல்ல திமுக ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறது பாஜக தான் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அப்போ அடுத்த கட்டமா திமுக வெர்சஸ் பாஜகன்னு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறதோட ஒரு மூவ் தானா? நினைக்கிறதுக்கு கூட தகுதியற்ற லாஜிக் அது. எங்க பிஜேபி எங்க இருக்கு? என்ன அரசியல் பண்றாங்க? இல்ல, அதிமுகவை அடுத்து கீழே தள்ளிட்டு அந்த இடத்துல பாஜக வரணுங்கிறதுக்காக. அப்படின்னா பிஜேபி விஜய் தன்னுடைய கட்சியில இணைச்சுக்கிட்டு அவர் மாநில தலைவர் ஆக்கினாதான் நீங்க சொல்ற லாஜிக் திமுக வெர்சஸ் பிஜேபின்னு கொண்டு வர முடியும். அண்ணாமலை தலைவரான வேகத்துல ஒரு வருஷமா இதான் சொல்லிட்டு இருந்தாரு. அப்பவே நான் சொன்னேன், இது உங்களுடைய கனவா இருக்கலாம், அது நனவாகணும்னா இன்னும் நிறைய தூரம் போகணும் அப்படின்னு. யதார்த்தம் அது இல்லை. திமுக மாற்ற அதிமுக தான் நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் நான் சொல்றேன். ஆனா அடுத்த தேர்தல் முடிவுல இதே மாதிரி இன்னொரு படுதோல்வியை சந்திச்சா, இல்ல விஜய் ஒரு 15% வாங்கி காமிச்சா, இந்த வார்த்தையை நானே சொல்ல முடியாது, என்னை போன்றவர்களும் சொல்லவும் மாட்டோம். புரியுதுங்களா? சும்மா வெற்று வாயில பேசிட்டே போக முடியாது. இந்த அரசியல்ல பிஜேபிக்கு இங்க ரோலே இல்லை. மாற்றுங்கிற வார்த்தைகள் அவங்க தங்களை வளர்த்துக்கவும் இல்லை, வளர்த்துக்கிறதா அவங்க விரும்பவும் இல்லை. தமிழ்நாட்டில் அவங்க அரசியலையே தொடங்கலை. இன்னும் சொல்ல போனோம், ஒரு 2-3 பேரை கூப்பிட்டு அரசியல் ரீதியாக கழுத்து இருக்கிறாங்களே தவிர அவங்க கன்ஸ்ட்ரக்டிவா அரசியல் பண்ணதா நான் பார்க்கல. அதுக்கு எந்த சாட்சியுமே இல்லை களத்துல. அப்படிப்பட்ட கட்சியை பண்ணாது திமுக மாற்றுலாம் சொல்லி காமெடி பண்ண வேண்டாம் யாருமே.
விஜய் வரப்போற தேர்தலில் வாக்குகளை வாங்கி காண்பித்து அவருக்கும் கீழாக அதிமுகவை தள்ளினாதான் அது ஆதாரப்பூர்வமா அதிகாரப்பூர்வமா திமுகவுக்கு மாற்று தாவேக்காதான்னு வருமே தவிர இப்ப என்னுடைய இலக்கு அதுதான்றது வேணா சொல்லிக்கலாம். அவரு சீமானும் சொல்லலாம் தமிழ்நாடு அரசியல் எதுக்காக திமுகன்னு சொல்றாங்க, ஆட்சியில் இருக்கிற கட்சினால திமுகன்னு சொல்றோம். இப்ப அதிமுக ஆட்சியில இருந்தா அதிமுக வெர்சஸ் தாவேக்காதான்னு தான் விஜய் இன்னைக்கு கோஷம் போட்டிருப்பார். ஸோ ஆட்சியில் இருக்கிற கட்சிக்கு எதிர் நான் தான் சொல்ற உரிமை அன்புமணிக்கு இருக்கு, சீமானுக்கு இருக்கு, விஜய்க்கு இருக்கு. ஒரு காலத்துல அண்ணாமலைக்கும் இருந்தது தலைவராக இருக்கிற வரைக்கும். இப்ப அந்த கோஷம் எல்லாம் குறைஞ்சு போயிடுச்சு. அவங்கவுங்க ஆசைக்கு சொல்லிக்கலாம். தேர்தல் முடிவுகள் தான் அதுக்கான அந்த அதிகாரப்பூர்வ முத்திரையை குத்த முடியும். ஆனா மக்களுடைய மனம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது திமுக அதிமுக நீங்க மாற்றுனா திமுக வெர்சஸ் அதிமுக அப்படின்னு சொல்றீங்க. இப்போ 2021, 24 வரைக்குமே கூட இதுதான் மாற்று, வேற வழி இல்லைன்னு இருந்தது திமுக அதிமுகன்னு. இப்ப விஜய் ஃபேக்டரும் உள்ள வரும்போது கொள்கைன்னு பார்த்தா எல்லாருக்குமே இவரும் திராவிட கொள்கை தான் வைக்கிறாரு. 3 பேருக்கும் கொள்கையில பெரிய வித்தியாசம் கிடையாது. ஆனா இன்னைக்கு மக்களுக்கு ஒரு மாற்றுன்னு ஒரு விஜய் அப்படிங்கிறது இருக்கிறாரு. அப்போ திமுகவுக்கு மாற்றுன்னு போகும்போது அதிமுகவை சூஸ் பண்ணாம விஜய்க்கும் இருக்கும் இல்லையா, அந்த வாய்ப்பு போறதுக்கு இருக்கு இல்லையா? இந்த பேட்டியோட தொடக்கமே என்னுடைய வாதமே அதுதானே. அதிமுக உஷாரா இருக்கணும். நீங்க சொன்னீங்களே துரோகிகளை எல்லாம் அனுப்பிச்சிட்டு நம்பிக்கையோட ஒரு களம் காண்கிறார். ஆமா, தன்னம்பிக்கையோட தான் களம் கண்டார். 21ல ஆட்சியை பறி கொடுத்தார். 24ல தன்னம்பிக்கை மட்டும் இல்ல, துணிச்சலோட பிஜேபியை கட் பண்ணிட்டு வந்தார். ஒரு மெகா கூட்டணி அமைக்க முடியல, படுதோல்வி. இன்னொரு தப்பை செஞ்சா அதிமுக வீழ்ச்சியிலிருந்து மீட்கவே முடியாது. இன்னொன்னு, நாடாளுமன்ற தேர்தலப்ப விஜய் நான் அரசியலுக்கு வருவேன்னு சொல்லிட்டார். ஆனால் என் இலக்கு 26 சட்டமன்ற தேர்தல் தான் சொல்லி நாடாளுமன்ற தேர்தலை அவர் புறக்கணிச்சார். ஆமாவா? விஜய் புறக்கணிச்ச தேர்தலையே அதிமுக ஓட்டு சதவீதம் எவ்வளோ? 21, 22. இன்னைக்கு ஒரு புது பிளேயர் வந்துட்டார். இந்த 21 கூடுமா குறையுமா? நீங்க ஒரு பத்திரிகையாளராக சொல்லுங்க, ஒரு ஊடகவியலாளராக சொல்லுங்க. நான் 21 வச்சிருக்கேன், திமுக 45 என்னமோ வச்சிருக்கு. புதுசா நாடறிஞ்ச ஒரு பிரபலம் வர்றாரு, அவர் 5 வாங்கினா கூட அந்த 5 எங்க இருந்து போகும்னு சொல்லுங்களேன். இந்த 21, 22ல இருந்து 1, 2 போகும், அந்த 45ல இருந்து போகும். திமுகவுக்கு இழப்பே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அவர் விஜய் குறி வைக்கிற வேகம் அதிமுக வாக்கு வங்கியை வச்சுதான். அங்கே தலைமைத்துவமா யாரும் இல்லை, ஜெயலலிதா மறைக்குற அந்த கட்சி இந்த கதியில இருக்குன்னு சொல்லி ஒரு பலவீனமான தலைமையை அம்பலப்படுத்தி உங்களுக்கு நான் இருக்கிற வாங்கன்னு காட்டுறதுனால இலக்கு அங்கே அதிகமா குறி அங்கே வச்சிருக்கிறாருன்னு சொல்றேன். சீமானுக்கு பாதிப்பு இருக்கும், திருமாவளவனுக்கு பாதிப்பு இருக்கும், திமுகவுடைய அத்தனை கட்சிகளுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் பாதிப்பு இருக்கும், திமுக உட்பட. ஆமாங்க, விஜய் 10% வாங்குறாருன்னா 100 பேர் ஓட்டு போட போறான். அந்த 100 பேர் யாரு? 10 பேர் தான் புதுசா வந்தவன், 18 வயசு ஆனவன், முதல் முறையா ஓட்டு போட. 90 பேர் யாரு? கடந்த தேர்தலில் இந்த கட்சிகளுக்கெல்லாம் வாக்களிச்சவன். எல்லோருக்கும் பாதிப்புன்னு அதனாலதான் சொல்றோம். சரிதானா? இன்னொரு முறை அவர் தப்பான கணக்கு போட்டு அதிமுகவை தோல்விக்கு தழுவினால் நிச்சயமா அதுல இருந்து மீட்கவே முடியாது. அதனாலதான் எல்லாரும் கதறாங்க. இந்த கட்சி நல்லா இருக்கணும்ன்றதுனாலதான் கதறாங்க. அப்ப அதிமுக அடுத்து எப்படி நகர போகிறது? அவங்க அணி அமைக்க போகிற அணியை பொறுத்து தான் இருக்கு. 2 கட்சிகள் தான் இன்னும் மீதம் இருக்கு. ஓரளவுக்கு ஒரு அணி அமைக்கிறாங்க, கொஞ்சம் வலுவா இருக்கும்னா பாமகவை அவங்க இழுத்துட்டு வரணும், தேமுதிகவை தங்கள் பக்கம் இழுக்கணும். ஆனால் அது போதுமான அணி அல்ல அப்படிங்கிறத நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் கொஞ்சம் காட்டுச்சு. கடந்த சட்டமன்ற தேர்தலும் அப்படிதான் முடிவுகளை சொல்லிச்சு. தலைமை பண்பை காட்டி, திமுகவுடைய தவறுகளை சுட்டி காட்டி, இல்லை ஸ்டாலினோட நான் நல்ல முதலமைச்சராக இருப்பேன்னு சொல்லி அதை மக்கள் நம்பினால் அவங்க எதிர்பார்க்கறது நடக்கும். அது பிரயத்தனப்படணும், ரொம்ப பிரயத்தனப்படணும். ஜனநாயகத்தில் நடக்கவே நடக்காதுன்னு நம்ம சொல்லக்கூடாது. எடப்பாடி ஜெயிக்கவே மாட்டான்னு நம்ம சொன்னா இல்ல, இவ்வளவு தவறுகள் எல்லாம் திருத்தினா நீங்களும் வர முடியுங்கிறதா நம்மளுடைய வாதமா இருக்கு. கட்சி பலவீனமா இருக்குன்னு முதல்ல ஒத்துக்கணும். அதுதான் ஒரு தலைவனுக்கு அடையாளம். இல்ல நல்லா இருக்கோம், நாங்க நல்லா இருக்கோம், எங்கள் வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்குன்னு விட்டாரு பாருங்க ஒரு அறிக்கை. இதெல்லாம் எந்த தலைவனாவது இப்படி ஒரு பொய் சொல்லுவாங்களா? அதிகாரப்பூர்வமா வெப்சைட்ல இருக்கு, எல்லா பத்திரிகைகளையும் பிரிண்டட் பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்திருக்கு, எங்கள் வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கிறதுன்னு ஒரு அறிக்கையை விட்டு அவரையும் ஏமாத்தி, தொண்டர்களையும் ஏமாத்தி, மக்களையும் முட்டாளா நினைச்சுக்கிட்டு, இவரை விட புத்திசாலிங்கள், மக்கள்லாம் முட்டாள் கிடையாது. இந்த தவறுகளை திருத்திக்கிட்டாலே போதுங்கிற. இதுல என்ன வெக்க வேண்டி கிடக்கு? இல்ல, இது பலவீனம் அடைந்திருக்கிறோம்னு எந்த தலைவர் சொல்லுவாங்க? அதான் சொன்னேன், நம்ம பலமா இருக்கிறோம், இன்னும் பலம் அடைவோம். நீங்க அறிக்கை விட்டு ஆமா நாங்கள் மிக வலுவாக இருந்தோம், நேற்று வெளியான தேர்தல் முடிவுகள் இருந்து நாங்கள் மிக பலவீனமாக இருக்கிறோம் அப்படின்லாம் அறிக்கை விட வேண்டாம். பூட்டி அறைகளுக்குள் நடக்கிற செயற்குழு பொதுக்குழு கூட நீங்க அதை பத்தி விவாதிக்க விட மாட்டீங்க, அதை பத்தி பேசாதீங்கிறீங்க. இது நல்லது இல்லைன்னு சொல்றேன். சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம் 2026 தேர்தல் களம் எப்படி இருக்க போகிறது என்பதை. நன்றி உங்களுடைய தகவல். நன்றி. இதுவரை பத்திரிகையாளர் திரு SP லக்ஷ்மணன் அவர்களிடம் பேசினோம். நன்றி, வணக்கம். தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.